Hi everyone, this is Akash. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எரர் ஸ்பாட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா சில क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ரைட்? So first of all, இன்னைக்கு today I am going to give you 5 questions. 5 questionsல வந்து ஏன் அது எரர் ஸ்பாட்டிங்கா இருக்கு? எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். So this question paper is based on 2015 to English CDSE paper. And so அதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 questions நம்ம பார்க்க போறோம். Right. So without wasting much time, go into the question. First one பாத்தீங்கன்னா, of all those involved with the accident, none was seriously injured. So error spotting பொறுத்த வரைக்கும் CDC question paper பாத்தீங்கன்னா 10 to 20 questions கொடுத்திருப்பாங்க. So அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, எடுத்தோட first ஒரு question ஃபுல்லா படிக்கணும். Of all those involved with the accident, none was seriously injured. So maximum error spotting questions எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, articles, parts of speech, அதாவது noun, pronoun, verb, auxiliary verb, மெயினா auxiliary verb. So noun singular இருந்துச்சுன்னா auxiliary verb singular இருக்கும். noun plural இருந்துச்சுன்னா auxiliary verb different of plural இருக்கும். So அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி tenses பேஸ் பண்ணி இருக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் since அதெல்லாம் யூஸ் பண்ணி since ஃபார்மா யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா maximum perfect continuous tensesல வர மாதிரி பார்க்கலாம். ரைட்? ஃபைன். So இது ரெண்டு மிஸ்டேக்ஸ் நம்ம பார்ப்போம். Of all those involved with the accident, none was seriously injured. So error எங்க இருக்குன்னா இந்த क्वेश्चनல இந்த பார்ட்ல ஆப்ஷன் நம்பர். இது வந்து proportional error னு சொல்லுவாங்க. ரைட்? So involved in the accident. அதான் right? Good. So this is proportional error. Next question. Right. இந்த question நல்லா பாருங்க. Radar equipments that to be for ship must be installed carefully. Right? So இதுல பார்க்கும்போது நார்மலா பார்க்கும்போது ஒரு எரர் இல்லாம பார்த்தா but there is an error. எங்க இருக்குன்னா ஆப்ஷன் நம்பர். ரீசன் என்னன்னா it is a noun error. என்ன ஏன்னா இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் இருக்கு நம்ம எப்பவுமே வந்து சிங்குலரா மட்டும் தான் காமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்கேஜ், இன்ஃபர்மேஷன், சீனரி, எக்யூப்மென்ட். அதே மாதிரி நியூஸ் அவங்களால எப்பவுமே வந்து சிங்குலரா மட்டும் தான் காமிக்க முடியும். ரைட்? சோ அது அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ளூரல் இது கிடையவே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள். சோ நவுன்ல ஒரு ரூல் இருக்கு. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எப்பவுமே நம்மளால ப்ளூரல்ல காமிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷன்ஸ், water, right? Example. So it is just equipment கிடையாது equipment. So error is good. Fine. So first நம்ம proportional error பார்த்தோம். இப்போ வந்து noun error பார்ப்போம். New types of electrical circuits has been developed by our people. So முன்னாடி சொல்லிருந்தேன் errors பொறுத்த வரைக்கும் parts of speech இல்லனா tenses, articles, proportional பேஸ் பண்ணி வரும். இந்த என்ன error பாருங்க. So new types of error always. So actually verbs என்ன has, have, had, that's actually verb எல்லாத்துக்கும் தெரியும். Is, was இதெல்லாம் actually verb தான். Right? So sentenceல வந்து ஒரு subject singular ஆச்சுனா actually verb singular இருக்கும். So இந்த இடத்துல subject என்ன சார் கேட்டினா இதுதான். Electrical circuits. Right? So circuits பாத்தீங்கன்னா இந்த இடத்துல it plays a plural வருது. அப்ப கண்டிப்பா actually verb என்ன இருக்கும்? Plural தான் இருக்கும். அப்ப என்ன வரணும்? Have தான் வரணும். But என்ன வந்திருக்கு? Has. Right? So the answer is okay, got it? ரொம்ப ஈஸியா, ரைட்? சோ ஒரு சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால கீவேர்ட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணாலே இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ ஃபார் us to ஐடென்டிஃபை என்ன தப்பு என்ன தப்பு இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எது வந்து மெயின் verb, சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, என்ன டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாகும். என்ன ஆக்சுவலி verb இருக்கு, ஆக்சுவலி verb வந்து சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்கா அந்த ஒரு கான்செப்ட் நாம புடிச்சாலே இட்ஸ் வெரி ஈஸி. Forward. Recently I visited Kashmir and put these sceneries to be and found actually question the bit found the sceneries to be marvelous. Right? Fine. Very easy. நம்ம செகண்ட் क्वेश्चनல பார்ப்போம். என்னது equipments னு பார்ப்போம். என்னது sceneries. இது வந்து uncountable noun நம்மளால எப்பவுமே ப்ளூரல்ல யூஸ் பண்ண முடியாது, ப்ளூரல்ல காமிக்க முடியாது. எக்ஸாம்பிள் advice, right? And scenery, right? And information, furniture, equipment இது எல்லாமே நம்மளால ப்ளூரல்ல காமிக்க முடியாது. Right? So that is the answer, option number B. Right? So இது வந்து noun based. இதுதான் last and final question for today. Okay? It is of primary importance in swimming to learn to breathe properly. What is error? என்ன error ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்துல? Correct. இதுல எந்த error கிடையாது. Right? It is of primary importance in swimming to learn to breathe properly. So there is no error here. Right? The question is perfectly correct. Option yes is the right. Fine. So I have an interesting offer to come for you.
So soon we are going to start. The institute is going to start NDA crash course. எல்லாத்தையும் தெரியும் NDA வந்து next month ல இருக்கு. Just listen 30 days, like 35 days to 30 days தான் இருக்கு. So preparation வந்து we have to boost up. So அந்த இது வந்து we are going to help you. So Mission Defense Institute is starting a new course called as NDA ITP சொல்லுவாங்க, right? Intensive Training Program, which is going to start on 25th March of 2022. Right? So admissions பாத்தீங்கன்னா rapid போயிட்டு இருக்கு. Graduate seats fast, limited seats தான் we are going to enroll in limited batch. So kindly contact the number which is given in the screen. Also, admission forms வந்து we are going to give in the description also. Kindly log into that and get that. So இதோட main benefits என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா concept classes இருக்கும் with revision. ஏன்னா உங்களுக்கு previous year question papers along with 3000 plus questions வந்து discuss பண்ண போறோம். Right? And majorly பாத்தீங்கன்னா we will have real time mock tests. Right? So may nearly 10 to 15 mock tests plan பண்ணிருக்கோம். So அந்த real time mock test attend பண்ணும்போது ஒரு கேண்டிடேட்னால கரெக்ட்டா அத ஃபோக்கஸ் பண்ணி மூவ் முடியும். முக்கியமான விஷயம் the hybrid classes both online as well as offline. So நீங்க வீட்ல உட்கார்ந்து படிச்சுக்கலாம், இன்ஸ்டிடியூட் வந்து படிச்சுக்கலாம். Right? So PYQs practice and discussion along with that கொடுக்கப்படும். And so இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். So அதனால don't waste your time. So contact Mission Defense and make your dream come true. Thank you.